கடல் வழியாக பயங்கரவாதிகள் நுழைய வாய்ப்புள்ளதாகவும் கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் வணிக நகரமான மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்தது. படகுகள் வழியாக மும்பைக்கு ஊடுருவிய பயங்கரவாதிகள் நகரின் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தனர். இதில் 175 பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அதனைத் தொடர்ந்து கடல் வழியாக பயங்கரவாதிகள் நுழைவதை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக CISF என்னும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கிரேட் இந்தியன் கோஸ்டல் சைக்கிளத்தான் என்ற பெயரில் முதல் முறையாக மேற்கு வங்காளத்தின் கிழக்கு கடற்கரையில் இருந்து நாடு முழுவதும் மிதிவண்டிகளில் பேரணியாக வலம் வருகின்றனர். இந்த பேரணியை மத்திய மந்திரி அமித்ஷா அவர்கள் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதில் 14 பெண்கள் உட்பட மொத்தம் 125 வீரர்கள் 2 பிரிவாக பிரிந்து மிதிவண்டிகளில் கன்னியாகுமரி நோக்கி புறப்பட்டு உள்ளனர். இதில் ஒரு பிரிவினர் மேற்கு வங்காள மாநிலம் பக்காலியில் இருந்து மிதிவண்டிகளில் சென்னை, புதுச்சேரி வழியாக கன்னியாகுமரியில் உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவிடத்துக்கு வருகை தர உள்ளனர். மற்றொரு பிரிவினர் மேற்கு கடலோர பகுதியான குஜராத்தின் லக்பட்டில் இருந்து சூரத், மும்பை, கோவா, கொச்சி வழியாக கன்னியாகுமரி சுவாமி விவேகானந்தர் நினைவிடத்துக்கு வருகை தர உள்ளனர். மொத்தமாக 25 நாட்களில் 6553 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவர்கள் மிதிவண்டியில் சென்று பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுப்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர். இதற்கிடையே தங்கள் பகுதிக்கு மிதிவண்டிகளில் பேரணியாக வரும் வீரர்களுக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், நம் நாட்டின் பெயர், நிம்மதி, சந்தோஷம், ஒற்றுமையை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியாக நாட்டுக்குள் புகுந்து கோர சம்பவங்களை நடத்தக்கூடும் என்றும் அதற்கு உதாரணம்தான் மும்பையில் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி நடந்த கோர சம்பவம் என்றும் கிட்டத்தட்ட 175 பேரின் உயிரை அந்த சம்பவம் காவு வாங்கியதை குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்தியாவிலும் தமிழகத்திலும் கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாரேனும் நடமாடினால் உடனே அருகே உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இது பற்றி கடலோர மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த 100 CISF வீரர்கள் கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் தூரம் கடந்து மேற்கு வங்காளத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை பேரணி செல்கின்றனர். இந்த பேரணி உங்கள் பகுதிக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டின் பகுதிக்கு வரும்போது அவர்களுக்கு வரவேற்பு அளித்து முடிந்தால் அவர்களுடன் கொஞ்சம் தூரம் சென்று வாருங்கள் என்றும் நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ வெளியிட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள், கடமைகள், பொறுப்புகளை உணர்ந்து இந்திய தேசத்தையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள தலையாய கடமையாக நினைத்து செயல்பட வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.